இங்கே மனோஜோட கடையில் ஆட் எடுக்கிறதுக்காக அங்கே ஆட் சூப்பர்வைசருமே இந்தமாரி ஒரு பேருக்கு 50,000 அப்படின்னு சொல்லி 2 லட்ச ரூபாய் 4 பேருக்கு நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒத்துக்கிறாரு. அதே நேரத்தில் மனோஜுமே அந்த 2 லட்ச ரூபாய் வாங்கிட்டு ஓகே சார் நீங்கள் சொன்ன மாதிரி நாளைக்கு நம்ம ஆட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தயாராகிடுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் ரோகிணியுமே இந்தமாரி ஏற்கனவே நம்ம அத்தையோட பணத்தை திருடிட்டோம், இப்போ அந்த பணத்தை நம்ம எப்படியாவது அந்த இடத்துல வைக்கல அப்படின்னா கடைசியாக நம்ம தான் மொட்டை மாடிக்கு போனோம் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சாங்கன்னா நான் தான் எடுத்தேன்னு சொல்லி கடைசியில் என் மேலே தான் பழி விழும். அதை விட முக்கியமாக அத்தை என் மேலே வச்சிருக்கிற மரியாதை எல்லாமே கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அந்த பணத்தை வச்சாகணும். அதுக்கு முதல் விஷயமா நம்ம எப்படியாவது மனோஜ் கிட்ட இருக்கிற இந்த 2 லட்சத்தை வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ரோகிணியுமே ஒரு பக்காவான திட்டம் போடுறாங்க. டைரெக்டாக மனோஜ் கிட்ட போயிட்டு இங்கே பாரு மனோஜ், எனக்கு வந்து ஒரு 2 லட்சம் தேவைப்படுது, என்னோட பிஸ்னஸ் கொஞ்சம் ரொம்ப ட்ராப் ஆகிட்டு இருக்கு, அதுக்கு நிறைய நான் வந்து இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் வாங்கி போட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பியூட்டி பார்லர் பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக எனக்கு பணம் தேவை அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் மனோஜ்கிட்ட கேட்குறாங்க. அப்போ மனோஜுமே இருந்துக்கிட்டு எதுக்காக ரோகிணி, நானுமே இந்த 2 லட்சத்தை வச்சு பேசாமல் நம்மளோட கடையில் தான் இந்த மாதிரி இன்னும் ஸ்டாக் சேர்த்தலாம் அப்படின்னு பார்த்தேன், நீ அதுக்குள்ளே நீ 2 லட்சம் கேட்குற அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணியுமே இருந்துக்கிட்டு இங்கே பாரு மனோஜ், என் பிஸ்னஸும் எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் எனக்கும் பக்காவாக இருக்கும், நீ முதல்ல எனக்கு அந்த பிஸ்னஸ்க்கு 2 லட்ச ரூபா கொடு, நான் உனக்கு இன்னும் 1 மந்தில் நான் திருப்பி கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் நீ ஸ்டாக்ஸ் போட்டுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனோஜுமே யோசிச்சு பார்த்துட்டு அப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு காசு கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரோகிணியுமே இருந்துக்கிட்டு நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க தானே, நமக்காக தானே அடிச்சு தராங்க, அவங்களுக்கு எதுக்கு நம்ம காசு கொடுக்கணும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மனோஜையுமே இங்கே ரோகிணி சமாளிச்சிடுறாங்க. அதே நேரத்தில் எப்பவும் போல அடுத்த நாள் காலையில் இங்கே ஆட் நடிக்கிறதுக்காக அண்ணாமலையோட மொத்த குடும்பமே கிளம்பி இந்த பக்கம் வந்து மனோஜோட கடைக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்துட்டு ஆட் ஷூட்டிங்க்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரியான கான்செப்டை இப்படி தான் நடிக்கணும், இந்த மாதிரிலாம் கஸ்டமர் வர மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இந்த பக்கம் அந்த டேரக்டருமே அந்த ஒவ்வொரு ஷூட்டையுமே எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரம் அண்ணாமலை குடும்பத்துக்குமே இதுதான் முதல் ஷூட்டு, இது வரைக்கும் அவங்க இந்த மாதிரி எந்த ஒரு ஆட்லையுமே நடிச்சது கிடையாது, அவங்களுமே ஒவ்வொரு விஷயத்த செய்யறதுக்கு ரொம்பவே திணற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க டேரக்டருமே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களெல்லாம் மரியாதை இல்லாமல் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி அண்ணாமலையும் விஜயாவும் அந்த விஷயத்த பண்ணும்போது நீங்கள் இப்படி செய்யக்கூடாது, நீங்கள் வேற மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிகாரமாக அவங்க டாமினேட் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க முத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக கோபம் வர ஆரம்பிக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் இது எதையுமே கண்டுக்காத மனோஜுமே பரவாயில்ல, இத்தனை பேரோட காசு நமக்கு வந்துருச்சு, அதே நேரத்தில் அந்த பணத்தை நம்ம ஒய்ஃபும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, நமக்கு தேவையான விஷயம் நடந்துருச்சு, ஆடும் பப்ளிஷ் ஆச்சுன்னா நமக்கும் நல்ல விளம்பரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே தன்னோட வேலையில் மட்டுமே தான் கவனமாக இருக்காரு. இதில் ஒரு கட்டம் மீறி போய் கரெக்டாக அந்த டேரக்டருமே அண்ணாமலையை பிடிச்சி திட்டிடுறாரு. இதை பார்த்தோன்னா ரொம்பவே கோவமடைஞ்ச முத்துமே இருந்துக்கிட்டு என்ன நீங்கள் ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க, ஏதோ போனா போச்சு உங்களுக்கு நடிச்சு கொடுக்கலாம், இந்த மாதிரி ஃப்ரீ ஆட் நடிச்சு கொடுக்கலான்னு வந்தால் எங்களே நீங்கள் அதிகாரம் பண்ணுறீங்களா, நீங்கள் முதல்ல இந்த ஆட்லாம் எடுக்க முடியாது, முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற டேரக்டருமே சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த டேரக்டருமே இங்கே பாருங்கள் சார், உங்களுக்கு ஒன்று நாங்கள் சும்மாலாம் இந்த மாதிரி நாங்கள் ஆட் எடுக்க வரல, ஆல்ரெடி ஒரு ஆளுக்கு அதாவது ஒரு பேருக்கு 50,000, ஒரு ஆளுக்கு 25,000 ரூபாய் பணம் கொடுத்துருக்கோம், நாங்கள் 2 லட்ச ரூபா சொலையாக கொடுத்துட்டு தான் இந்த ஆடை உங்களை நடிக்க கூப்பிட்டுருக்கோம், பணத்தை வாங்கிட்டு நடிக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க, இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் முத்துக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. அதே நேரம் இந்த ஆடை எங்களால் நடிக்க முடியாது, பணத்தை நீங்கள் யார்கிட்ட கொடுத்தீங்களோ அவங்ககிட்டே வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்து மீனா அது மட்டும் இல்லாமல் அவரோட தம்பி ஒய்ஃபு இங்கே அண்ணாமலை விஜயா இவங்க எல்லாருமே இந்த பக்கம் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இங்கே மனோஜுக்குமே என்ன பண்ணுறதுனே தெரில, அவருமே எல்லாரையுமே சமாதானப்படுத்தி அங்கே எப்படியாவது ஆட் ஷூட்டிங் நடக்கிறதுக்காக ட்ரை பண்ண பார்க்குறாரு. பட் ஆனால் யாருமே அவங்க பேச்சு கேட்குற மாதிரி இல்லை. அதே நேரத்தில் இங்கே ரோகிணிக்குமே போச்சுரா பெரிய பிரச்சனை ஆக போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மனோஜுக்குமே அந்த டேரக்டர் கால் பண்ணிட்டு இங்கே பாருங்க சார், நீங்கள் பணத்தை வாங்கிட்டு எதுக்காக இந்த மாதிரி ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணீங்க, இப்படி நீங்கள் பண்ணதுக்கு உங்கள் மேலே நான் கேஸ் கூட போகிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, ஒழுங்காக இந்த ஆட் ஷூட்டிங் நடந்தே ஆகணும், என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மனோஜுமே இருந்துக்கிட்டு சார் என்னை மன்னிச்சிருங்க, இன்றைக்கி எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, இந்த ஷூட்டிங்கை நாளைக்கு கண்டிப்பாக வச்சுக்கலாம், கண்டிப்பாக என் ஃபேமிலியை நான் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வரேன், அதுக்கப்புறம் நாளைக்கு கண்டிப்பாக ஷூட்டிங்கை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜுமே அவர்கிட்ட ஒரு வழியாக கெஞ்சி கூத்தாடி அந்த ஷூட்டிங்கை அடுத்த நாளுக்கு மாற்றி வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே வீட்டுக்கு மனோஜ் ரோகிணி எல்லாருமே கூப்பிட்டு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே கடுப்பாக இந்த பக்கம் மனோஜ் கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ முத்துமே இருந்துக்கிட்டு என்ன முத்து, ஏற்கனவே 27 லட்சத்தையும் தொழில் பண்ணுறேன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன், அதை விட முக்கியமாக மாதம் 50,000 ரூபாய் வீட்டுக்கு தரேன்ட்டு அதையும் தரதில்ல, இந்த மாதிரி வீட்டுக்கு வர ஒவ்வொரு பணத்தையும் நீயே எடுத்து உன்னோட பர்சனல் யூஸ்க்கு செலவு பண்ணிட்டு இருந்தானா அப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் என்ன மரியாதை, அதை விட முக்கியமாக நீ எடுத்து செலவு பண்ணுறது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியல, அது எதுக்கு திருட்டுத்தனமாக திருடி இப்படி செலவு பண்ணிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாமல் இந்த ஷூட்டிங்க்கு ஒவ்வொருத்தருக்கும் 25,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, அட்லீஸ்ட் நீ ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒரு 50,000 நீ பிரித்து கொடுத்துருந்தனா இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிருக்காது, எங்ககிட்ட முதல்ல சொல்லணும் உனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மொத்தமே கேள்வி கேட்குறாங்க. அதே நேரம் அண்ணாமலை இருந்துக்கிட்டு இங்கே பாரு மனோஜ், நீ பண்ணுற எந்த விஷயமும் எனக்கு சரியாப்பட்டு வரல, அடுத்த மாதத்துலேருந்து எவ்வளோ நஷ்டமானாலும் எவ்வளோ பிரச்சனை ஆனாலும் சரி 50,000 வீட்டுக்கு நீ கொடுத்தே ஆகணும், சொல்லப்போனால் உன்னால் வந்த கடன் இன்னுமே வந்து பெரிய கடனாக இழுத்துக்கிட்டு இருக்கு, அதை இதுக்கு மேலே எங்களால் வச்சுக்க முடியாது, நீ நஷ்டமோ லாபமோ எங்களுக்கு தேவை மாதம் 50,000 வீட்டுக்கு நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்ககிட்ட வாங்கின, அதாவது எங்கள் பேரை சொல்லி அந்த ஆடுக்கு வாங்கின 2 லட்சத்தை ஆடு வேணான்னா அவங்களுக்கு திருப்பி கொடுத்துரு,
ஆட் நாங்கள் நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா அவங்க கொடுத்த 2 லட்ச ரூபா பணத்தை எல்லாருக்குமே சரி பங்கா பிரிச்சு கொடுத்தா மட்டும்தான் நாங்களும் ஃபேமிலியோட அந்த ஆடை நடிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் சொல்லி முடிச்சிட்டாரு. இது கேட்டோன்னே இங்க மனோஜுக்குமே ஒண்ணுமே புரியல. அதே நேரத்தில் ரோகிணியுமே இருந்துகிட்டு என்ன இப்படி சொல்லிட்டாங்க, அப்ப நம்ம என்ன பண்றது, பேசாம அந்த 2 லட்ச ரூபா பணத்தை திருப்பி மனோஜ்கிட்டே கொடுத்துருவோமா, ஆனா அப்ப ஆன்ட்டியோட படத்தை எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோமே அவங்களுக்கு எப்படி பணத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப கிரிட்டிக்கலா யோசிச்சுட்டு இருக்காங்க.